கொஞ்சம் நர்வஸாக இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்டேஜ்லாம் பழக்கம் இல்லை, என்ன மாதிரி லோடலாம் பேச வராது. பட் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. நல்ல காம்போவில் அவங்க கை பெருசாக இருக்கும், எனக்கு வயிறு பெருசாக இருக்குன்ற மாதிரி. பட் ஆர்த்தி, திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம், ரைட்? ஸோ ஹவு டு யூ ஃபீல்? யூ ஹேவ் டு டாக் யுவர் ஹீரோயின் அண்ட் ஆல். வி கேவ் பிக் இன்ட்ரோ. தமிழ் அவ்வளோ வராது, பட் ஐ வில் ட்ரை. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அதனால் எனக்கு தெரியல இது எப்படி வரும், எப்படி எனக்கு பண்ணும், நல்லா வரணும் அப்படி தான் ஆசை இருக்குது. பட் ஐ வில் கிவ் மை பெஸ்ட். எல்லாரும் ஸ்டேஜில் ஏறி நர்வஸாக இருக்கிறத பார்ப்பீங்க, இவங்க இந்த பில்டிங் படி ஏறும்போதே நர்வஸ் ஆயிட்டாங்க. ஸோ ப்ளீஸ் கிவ் இட் அப் ஃபார் ஆர்த்தி. திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் and this is, I think, first time she is not posing on stage and speaking on stage. So give it up for Aarthi, ladies and gentlemen. யூஸ்வலா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நிறைய பேசுவாங்க. எங்களுக்கு பேசுறதுக்கு இனிமேல் செய்து காட்டி விட்டு வந்து பேசுகிறோம். எனக்குன்னு இருந்த 4 PR இவனுங்க தான் நான் பிக் பாஸ் இருக்கும்போது. ஸோ அவனுக்கு நான் என்ன சொன்னாலும் கை தட்டுவாங்க. நீங்கள் எல்லாரும் கோவப்படாதீங்க சார். ஸோ யா, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ வந்ததுக்கு, தேங்க்யூ ஸோ மச்.